இந்த நாளிலே நாம் உடன்படிக்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் ஆகிய இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தமாயிருக்கிற திராட்சை ரசத்தையும் சரீரமாக இருக்க அப்பத்தை நான் புசிக்க இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் நாம் பங்கு பெறுவதற்கு நாம் முழங்கால் பாடிட்டு இருக்கிற நாம் அனைவரும் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். எண்ணத்தினால் எனில் நம்மை நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவரும் இல்லை. ஆனால் பாவிகளாய் இருந்தபோதே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய பட்சமாய் நீதிமானுடைய பட்சமாய் நம்மை திருப்பினபடினால நாம் நீதிமானுக்கு சொந்தக்காரராய் மாறினபடினால நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான் சகோதரியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் மாறவில்லை, நம்முடைய சுபாவம் மாற்றப்படவில்லை, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை, படிப்பு மாற்றப்படவில்லை, நம்முடைய அதிகாரம் மாற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறபடினால அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண போகிறோம். இந்த பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணக்கூடாதபடி நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் பங்கு பெறுவோமானால் இந்த உடன்படிக்கும் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தரும், சரீரத்திலே மாற்றத்தை தரும், வாழ்க்கையிலே மாற்றத்தை தரும், நாம் எடுக்கிற பிரயாசங்களிலே மாற்றத்தை தரும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ரத்தம் மாற்றத்தை தருகிறது. அந்த மாற்றத்துக்கு தகுதியாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அது மாற்றத்தை தரும். அந்த தகுதி ஒருவேளை நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமானால் நான் தகுதியாக இருக்கிறேனா, நான் பலவீனமாய் மாறக்கூடாதபடி, நான் வாழ்க்கையில நித்திரை அடையக்கூடாதபடி, என் வாழ்க்கையில நான் நித்தியமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற இந்த உடன்படிக்கைக்கு நான் பாத்திரவான் சகோதரியாய் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய சரீரமா இருக்கிற அப்பத்தை ஆசீர்வதித்தீர், உம்முடைய இரத்தமா இருக்கிற திராட்சை ஆசீர்வதித்தீர். இப்போது கொடுக்கிற அடியானை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த 7வது மாதத்தில் ஒரு மாற்றத்தை என் தேவன் தந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஐயா
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உடைய பாதத்தில் வருகிறோம். உடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம். உம்முடைய இரத்தமாக இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நேர் இப்போது உம்முடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்க முடியாமல் வைத்திருக்கிற அதிகாரத்தின்படி இப்போது கொடுக்க போகிறோம். பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அப்படி வாழ்க்கையிலே சரீரத்தை குடும்பத்தில் ஆண்டவரே அப்படியே எல்லாவற்றிலும் நன்மையானது நடக்கட்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் உண்டாயிருக்கட்டும், சமாதானமாய் வாழட்டும், மிகுதியாய் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குருளாய் காணப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ பாதை, ஜீவ பாதை I